டெலிவரிக்கு அப்புறமா எப்போலேருந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கலாம்? ஒரு டெலிவரிக்கும் இன்னொரு டெலிவரிக்கும் நடுவில் எவ்வளோ மாதம் கேப் இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் உங்கள் பாடி ரெடியாக இருக்குங்களா? ஏன்னா ஃபார் ஹீலிங் ஆஃப் த பாடியே 6 வீக்ஸ் ஆகுங்க. ரெண்டாவது உங்கள் மைண்ட் ரெடியாக இருக்கா? ஏன்னா செக்ஷுவல் ஆக்டிவிட்டிங்கிறது ஃபிசிக்கல் மட்டும் இல்லைங்க, எமோஷனும் சம்மந்தப்பட்டது. ஸோ உங்கள் சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் அதை முடிவு பண்ணுங்க. பொதுவாகவே விமன் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை டெலிவரிக்கு அப்புறமா அவாய்ட் பண்ணுவாங்க. இதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குங்க. நம்பர் 1, டெலிவரிக்கு அப்புறமா எப்பவுமே ஒரு வெஜினல் செக்ரீஷன் இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு, அதனால இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணலாம். நம்பர் 2, பிரஸ்ட் ஃபீடிங்னால நிப்பிள் கொஞ்சம் பெயினாக இருக்கும் சில சமயம். நம்பர் 3, நெகட்டிவ் பாடி இமேஜ். சில பேருக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னாலேயோ இல்லை அவங்களோட பிரஸ்ட் சைஸ் மாறி இருக்கிறதுனாலயோ இல்லை அப்டமன் மசில்ஸ் எல்லாம் லூஸாக இருக்கிறதுனால அவங்கள பற்றின ஒரு நெகட்டிவ் பாடி இமேஜ் இருக்கலாங்க. நம்பர் 4, வெஜினல் மசில்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கலாம். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபீட் பண்ண முடியாது சரியா, தூக்கம் சரியா கிடைக்காது, இதனாலேயே கூட அவங்களுக்கு இரிட்டேட்டடாக இருக்கலாம். 6வது, எங்க நம்ம பிரெக்னென்ட் ஆயிரோமோங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு டெலிவரிக்கும் இன்னொரு டெலிவரிக்கும் நடுவில் மினிமம் 18 months கேப் இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்குங்க. ஹேவ் அ ஹாப்பி மதர்ஹுட்.